ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 5ஆம் வகுப்பு அறிவியல் டேர்ம் 2லேருந்து 80 கேள்விகள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டேர்ம் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட 1 to 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு தனித்தனியாக புக்ஸ் கொடுக்குறோம். புக்ஸில் நமக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பாடக்குறிப்புகள் அண்ட் பிஒய்க்யூஸ் உங்களுக்கு வந்து அடங்கும். 1 to 5th நம்ம என்னெல்லாம் படிக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு குறிப்புகளாக கொடுத்துருப்பாங்க. ஒன்லைனர் கொஸ்டின் மார்க் கூட இருக்கும். ப்ளஸ் பிஒய்க்யூஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். இது ரெண்டும் நம்ம தனித்தனியாக புக்ஸாக கொடுக்குறோம். தமிழுக்கு அண்ட் இங்கிலீஷ்க்கு ஈச் வந்து 300. அண்ட் அது போக ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பிடிஎஃபாக கொடுக்குறோம். இதுவே நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோஸை நம்ம கொடுத்துருக்குறோம். 1 to 5th தமிழ்லேருந்து 600 MCQs, 1 to 5th இங்கிலீஷ்லேருந்து 400 MCQs, டோட்டலாக 1000 MCQs வந்து நம்ம பிடிஎஃபாக நீங்கள் 400க்கு வாங்கிக்கலாம். ஸோ இந்த புக்ஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9894583768 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு பேமெண்ட் இன்ஃபோ கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு புக்ஸ் வந்து கொரியர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம 5ஆம் வகுப்பு அறிவியல் டேர்ம் 2லேருந்து 80 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட் 1லேருந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன், ஒருவரது உடல் நிறை குறியீட்டு எண் எந்த அளவுக்கு மேல் இருந்தால் அவர் உடல் பருமன் உடையவராக கருதப்படுகிறார்? ஒருவரது உடல் நிறை குறியீட்டு எண் பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் உடைய லெவல் எந்த அளவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவர் உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டி உடையவராக கருதப்படுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் பி 30 கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். பிஎம்ஐ இண்டெக்ஸில் 30க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்க உடல் பருமன் ஒபிசிட்டி உடையவராக கருதப்படுறாங்க. ஸோ இதிலே நார்மலான அந்த லிமிட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஓவர் வெயிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் உடல் பருமன் வந்து 30க்கு மேலே இருந்துச்சுன்னா உடல் பருமன். நெக்ஸ்ட்டு, நவீன உணவு பதப்படுத்தும் முறையில் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவை முளை விடுவதை தடுக்க எந்த கதிரியக்க பதனம் பயன்படுத்தப்படுகிறது? நவீன உணவு பதப்படுத்தும் முறையில் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவை முளை விடுவதை தடுக்கிறதுக்கு கதிரியக்க பதனம் வந்து பயன்படுது. அதில் எந்த கதிர்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காமா மற்றும் புற ஊதா கதிர்கள். நெக்ஸ்ட்டு, புரதச்சத்து குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் எவை? புரதச்சத்து குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் குவாஷியோர்கர் மற்றும் மராஸ்மஸ். பின்வரும் வைட்டமின் தாது உப்பு குறைபாட்டு நோய்களை சரியாக பொறுத்துக. வைட்டமின் அண்ட் அதோடைய குறைபாட்டு நோய்கள் சரியாக பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், வைட்டமின் டி குறைபாட்டினால் உண்டாகக்கூடிய நோய் ரிக்கெட்ஸ். வைட்டமின் இ மலட்டுத்தன்மை. அயோடின் சத்து குறைபாட்டினால முன்கழுத்துக்களை உண்டாகுது. இரும்பு சத்தின் குறைபாடு இரத்த சோகை அனிமியா. வைட்டமின் டி ரிக்கெட்ஸ், வைட்டமின் இ மலட்டுத்தன்மை, அயோடின் முன்கழுத்துக்களை, இரும்பு சத்து இரத்த சோகை. நெக்ஸ்ட்டு, திரவ மற்றும் வாயு எரிபொருள்களால் ஏற்படும் தீயை அணைக்க பயன்படும் வகை பி தீ அணைப்பான்களில் முதன்மையாக பயன்படுத்தப்படுவது. ஸோ தீயை பொறுத்த மட்டும் டைப் ஏ டைப் பின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 4 டைப்ஸ் இருக்கும். அதில் திரவ மற்றும் வாயு எரிபொருட்களாக உண்டாகக்கூடிய நெருப்பு வந்து அணைக்கிறதுக்கு எந்த வகை தீ அணைப்பான்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஸ்டின் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு அல்லது உலர் வேதிப்பொருட்கள் வச்சு தான் இதை வந்து அணைக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, உணவுகளை பாதுகாப்பதற்காக சேர்க்கப்படும் வேதி பாதுகாப்பு பொருள்கள் அல்லாதது இது? உணவினை பாதுகாப்பதற்காக சேர்க்கப்படும் வேதி பாதுகாப்பு பொருள் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸில் வராதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி சோடியம் பைகார்பனேட். ஸோ மற்ற எல்லாமே சோடியம் பென்சோயேட், வினிகர், சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. சோடியம் பைகார்பனேட்டுமே ஒரு வகை தீயணைப்பான்கள் பயன்படும். ஸோ அது வந்து பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, உணவுகள் கெட்டுப்போவதற்கு காரணமான உட்சார்ந்த காரணி எது? உணவுகள் கெட்டுப்போவதற்கு காரணமான உட்சார்ந்த காரணி இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். உணவின் நொதிகள். உட்சார்ந்த காரணி அப்படின்னா அது உணவுலேயே இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்ன அப்படின்னா உணவில் இருக்கக்கூடிய நொதிகள் என்சைம்ஸ் வந்து காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, காளான்கள், பூஞ்சைகள், ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் எந்த வெப்பநிலையில் நன்கு வளரக்கூடியவை? காளான்கள், பூஞ்சைகள், ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள்
குறைந்த மற்றும் மிதமான வெப்பநிலையில் நன்கு வளரக்கூடியவை. நெக்ஸ்ட்டு கூற்று. காய்கறிகள் மற்றும் பழங்களை உலர வைத்தல் மூலம் நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்கலாம். காய்கறிகள் மற்றும் பழங்களை உலர வைத்தல் மூலம் நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்கலாம். கரெக்டு. காரணம், உலர வைத்தல் முறையில் உணவில் உள்ள நீர்ச்சத்து முற்றிலும் நீக்கப்பட்டு நுண்ணுயிர்களின் வளர்ச்சி தடுக்கப்படுது. ஸோ இதுவுமே கரெக்டு தான். கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. நெக்ஸ்ட்டு, ஒருவருடைய எடையும் உயரமும் கொடுக்கப்பட்டால் உடல் நிறை குறியீட்டு எண் கணக்கிடுவதற்கான சரியான வாய்ப்பாடு. ஒருவரது எடையும் உயரம் கொடுக்கப்பட்டால் அதனுடைய BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, எடை டிவைடட் பை உயரம் ஸ்கொயர். அண்ட் இதில் எடை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிலோகிராமில் தான் இருக்கணும், உயரம் மீட்டரில் தான் இருக்கணும், சென்டிமீட்டர்லலாம் இருக்கக்கூடாது. எடை கிலோகிராமில் இருக்கணும், உயரம் மீட்டரில் இருக்கணும். ஃபார்முலா வெயிட் டிவைடட் பை ஹைட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு, வளரும் நாடுகளில் உள்ள ஏழை எளிய மக்களிடையே உணவில் கார்போஹைட்ரேட் அதிகமாகவும் புரதம் மிக குறைவாகவும் இருப்பதால் குழந்தைகளுக்கு ஏற்படும் முதன்மையான நோய் எது? உணவில் கார்போஹைட்ரேட் அதிகமாகவும் புரதம் மிக குறைவாகவும் இருப்பதால் குழந்தைகளுக்கு ஏற்படும் முதன்மையான நோய் குவாஷியோர்கர். பொதுவாக இந்த ரெண்டுமே மராஸ்மஸ், குவாஷியோர்கர் ரெண்டுமே புரத குறைபாட்டினால் உண்டாகக்கூடிய நோய் தான். இந்த இடத்துல நம்ம குவாஷியோர்கர் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, மரபணுக்களில் காணப்படும் அசாதாரணமான தன்மை காரணமாக பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு கடத்தப்படும் நோய் இது. மரபணுக்களில் காணப்படும் அசாதாரணமான தன்மை காரணமாக பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு கடத்தப்படும் நோய் பாரம்பரிய நோயின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க. உடல் உறுப்புகளின் ஒழுங்கற்ற இயக்கத்தால் ஏற்படும் ஆஸ்துமா நோய் எந்த வகையை சார்ந்தது? உடல் உறுப்புகளின் ஒழுங்கற்ற இயக்கத்தால் ஏற்படும் ஆஸ்துமா நோய் உடலியல் நோயின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க. இது தொற்று நோய் கிடையாது. நெக்ஸ்ட்டு, பின்வரும் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்களில் எது தவறாக பொருந்தியுள்ளது? ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்களில் தவறாக பொருந்தியது ஃபர்ஸ்ட் ஒன், வைட்டமின் ஏ குறைபாடு மாலைக்கு நோய். கரெக்டு. வைட்டமின் B1 குறைபாடு பெரிபெரி. கரெக்டு. வைட்டமின் சி குறைபாடு ஸ்கர்வின்னு சொல்லிட்டு வரணும். ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறது வைட்டமின் டி குறைபாடு. இது தவறாக இருக்குது. வைட்டமின் கே குறைபாடு இரத்த கசிவு, ரத்தம் உறையாமை ஏற்படும், ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கும். ஸோ வைட்டமின் கே குறைபாடு. ஸோ நமக்கு தவறானது கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, நெல்லிக்காய், ஆரஞ்சு மற்றும் தக்காளி போன்ற உணவுப் பொருள்களில் எந்த வைட்டமின் அதிக அளவில் காணப்படுகிறது? நெல்லிக்காய், ஆரஞ்சு மற்றும் தக்காளி மோஸ்ட்லி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் எல்லாமே வைட்டமின் சி தான் இருக்கும். பின்வரும் உணவு ஆதாரங்களுள் புரதச்சத்து அதிகம் இல்லாத உணவு எது? புரதச்சத்து அதிகம் இல்லாத உணவு தேன் மற்றும் கரும்பு. மற்ற எல்லாமே பருப்பு வகைகள், சோயாபீன்ஸ், முட்டை மற்றும் இறைச்சி, முளை கட்டிய விதைகள், மீன், இதில் எல்லாமே புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. மரம், காகிதம் போன்ற திடப்பொருள்களினால் ஏற்படும் வகை ஏ தீயை அணைக்க பயன்படும் முதன்மையான பொருள். ஸோ இதுக்கு முன்னாடி வகை பி பார்த்துருப்போம், எரிபொருள்களால் உண்டாகக்கூடிய தீ. இது மரம், காகிதம் போன்ற பொருள்கள் ஏற்படக்கூடிய தீ வகை ஏ. இதை அணைக்க பயன்படும் முதன்மையான பொருள் நீர். ஸோ இதெல்லாம் நம்ம தண்ணியை வச்சு அணைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு, நெருப்பு உருவாவதற்கும் அது தொடர்ந்து எரிவதற்கும் தேவையான 3 அத்தியாவசிய காரணிகள். நெருப்பு உருவாவதற்கும் அது தொடர்ந்து எரிவதற்கும் தேவையான 3 அத்தியாவசிய காரணிகள். எரிபொருள், ஃபஸ்ட்டு எரிபொருள் தேவை. அதுக்கப்புறமா காற்று, அதுலேயும் குறிப்பாக ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. அண்ட் வெப்பநிலை. இதுதான் நெருப்பு உருவாவதற்கும் தொடர்ந்து எரிவதற்கும் தேவையான காரணிகள். காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் உணவுப் பொருள்கள் வினைபுரியும் போது அவற்றின் நிறம் மற்றும் மனம் மாறுபடும் நிகழ்வு எது? காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் உணவுப் பொருள்கள் வினைபுரியும் போது அவற்றின் நிறம் மற்றும் மனம் மாறுபடும் நிகழ்வு ஆக்சிஜன் நேற்றம் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. வைட்டமின் B1 குறைபாட்டு நோய் இது. வைட்டமின் B1 பெரிபெரி. உணவுகள் கெட்டுப்போவதற்கு காரணமான வெளிப்புற காரணிகளில் உணவுப் பொருள்களில் நிறமாற்றத்தையும் உயிர்ச்சத்து இழப்பையும் நேரடியாக குறிப்பாக ஏற்படுத்தும் காரணி இது. ஸோ இதுக்கு முன்னாடி இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் பார்த்துருப்போம், உட்புற காரணி, உணவில் இருக்கக்கூடிய நொதிகள். ஸோ இப்போ வெளிப்புற காரணிகளில் கேட்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக உணவுப் பொருள்களில் நிற மாற்றத்தையும்
உயிர்ச்சத்து இழப்பையும் ஏற்படுத்தக்கூடிய காரணி என்ன அப்படின்னா ஒளி, லைட். பின்வரும் எந்த வைட்டமின் குறைபாட்டினால் மனிதர்களுக்கு மலட்டுத்தன்மை குறைபாடு ஏற்படுகிறது? மலட்டுத்தன்மை வைட்டமின் இ. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். கூற்று காமா கதிர்கள் மற்றும் புற ஊதா கதிர்களை கொண்டு உணவுப் பொருட்களை பதப்படுத்தும் போது உணவின் சுவை மாறுவதில்லை. ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம், கதிரியக்க பதனம் மூலமாக உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயத்தில் காமா கதிர்கள் புற ஊதா கதிர்களை யூஸ் பண்ணி பதப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி பதப்படுத்தும் போது உணவின் சுவை மாறுவது இல்லை அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகேவா? காரணம் கதிரியக்க பதனம் என்பது நவீன உணவு பதப்படுத்தும் முறையாகும். இது உணவில் உள்ள ஊட்டச்சத்து மதிப்பை பாதிப்பது கிடையாது. கரெக்ட். ஓகேவா? ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், மின்சாரத்தினால் ஏற்படும் வகை சி தீயை அணைக்க பயன்படும் உலர் வேதிப்பொருட்களில் ஒன்றாக பாடப்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள வேதிச்சேர்மம் இது. ஸோ ஆல்ரெடி எரிபொருள்களாக உண்டாகக்கூடிய நெருப்பு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு காகிதம், மரம் போன்ற திடப்பொருளாக உண்டாகக்கூடிய நெருப்பு பார்த்துருப்போம். இப்போ மின்சாரத்தினால் ஏற்படக்கூடிய நெருப்பு தீ வகையை அணைக்கக்கூடிய சேர்மம் என்ன அப்படின்னா சோடியம் பைகார்பனேட். ஸோ இது ஒரு கொஸ்டினில் பார்த்துருப்போம் இல்லையா? கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸில் வராதது என்ன அப்படின்னா சோடியம் பைகார்பனேட் பார்த்துருப்போம். இது தீ அணைப்பான்களில் பயன்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 2லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு ஆப்வியஸாக திருக்குறளுடைய வரிகள் தான். கடல் நீரானது சராசரியாக எத்தனை சதவீதம் உப்புத்தன்மையை கொண்டுள்ளது? கடல் நீரானது சராசரியாக எத்தனை சதவீதம் உப்புத்தன்மை கொண்டுள்ளது அப்படின்னா 3.5%. ஸோ இதை லிட்டர்ஸில் சொல்லணும் அப்படின்னா 1000 லிட்டர் நீருக்கு 35 லிட்டர் 35 கிலோ உப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நிலத்தடி நீரில் பொதுவாக கரைந்துள்ள முதன்மையான தாதுப்புகள் எவை? நிலத்தடி நீரில் பொதுவாக கரைந்துள்ள முதன்மையான தாதுப்புகள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம். பின்வருவனவற்றில் பொதுவாக மாசுக்கள் காணப்படாத நீர் ஆதாரம் எது? பின்வருவனவற்றில் பொதுவாக மாசுக்கள் காணப்படாத நீர் ஆதாரம் ஊற்று நீர். நீர் சுழற்சி அல்லது நீரியல் சுழற்சியில் உள்ள ஒட்டுமொத்த படிநிலைகளின் எண்ணிக்கை எத்தனை? நீர் சுழற்சி அல்லது நீரியல் சுழற்சியுடைய படிநிலைகள் மொத்தம் 4. ஸோ அந்த 4ம் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆவியாதல், வீழ்படிவாதல், ஸோ அந்த மாதிரிலாம் உண்டு. கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். புவியில் கிடைக்கும் மொத்த நீரில் நன்னீரின் சதவீதம் எவ்வளவு? புவியில் கிடைக்கும் மொத்த நீரில் நன்னீரின் சதவீதம் 2.5. பூமியில் உள்ள மொத்த நன்னீரில் அதிகப்படியான நீர் எந்த நிலையில் காணப்படுகிறது? பூமியில் உள்ள மொத்த நன்னீரில் அதிகப்படியான நீர் உறைந்த நிலையில் தான் காணப்படுகிறது. பனியாறுகளாகவும் பனிப்பாறைகளாகவும் தான் காணப்படுது. அதனால தான் நம்ம லோயர் கிளாஸில் பார்த்துப்போம், நம்மளால் பயன்படுத்தக்கூடிய நன்னீரின் அளவு ரொம்பவே கம்மி தான். நெக்ஸ்ட்டு, உலகளவில் கிடைக்கும் நன்னீரில் எத்தனை சதவீதம் நீர் விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது? உலகளவில் கிடைக்கும் நன்னீரில் விவசாயத்திற்காக 70% பயன்படுத்தப்படுகிறது. உலக நீர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக நீர் தினம் மார்ச் 22. இந்தியாவில் அனைத்து வீடுகள் மற்றும் கட்டடங்களுக்கும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை கட்டாயமாக்கிய முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு. தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து வெளியேறும் நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருள் அல்லாதது இது. தொழிற்சாலைகளிலிருந்து கழிவுகளிலிருந்து வெளியேறும் நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருள் அல்லாதது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, சோடியம் குளோரைடு. ஸோ மற்ற எல்லாமே ஆர்சனிக், காரியம், பாதரசம், காட்மியம் அண்ட் சில அமிலங்கள், காரங்கள் எல்லாமே தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து வெளியேறும் நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருள்கள். பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் சி. உலகெங்கும் ஒவ்வொரு வருடமும் சுமார் எத்தனை லட்சம் மக்கள் வயிற்றுப்போக்கு நோயினால் இறக்கிறார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 30 லட்சம்.
நீர் மூலம் பரவும் நோய்கள் மற்றும் அவற்றின் உருவாக்க காரணிகள் தவறான இணை. நீர் மூலம் பரவும் நோய்கள் அவற்றின் உருவாக்க காரணிகள், இதில் தவறான இணை எது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. டைஃபாய்டு காய்ச்சல் வந்து சால்மோனெல்லா அப்படிங்கிற பாக்டீரியானால உண்டாகுது. காலரா விப்ரியோ கேலரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலம் உண்டாகுது. ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால உண்டாகுது. வயிற்றுப்போக்கு புரோட்டோசோவா அப்படிங்கிற அமீபா அப்படிங்கிற புரோட்டோசோவான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறான இணை. ஓகேவா? ஸோ மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, டெங்கு காய்ச்சலை தோற்றுவிக்கும் வைரஸ் கிருமி எது? டெங்கு காய்ச்சலை தோற்றுவிக்கும் வைரஸ் கிருமி ஃப்ளேவி வைரஸ். நெக்ஸ்ட்டு, டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு இரத்தத்தில் எந்த செல்களின் எண்ணிக்கை மிக கடுமையாக குறையும்? டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு இரத்தத்தில் இரத்த தட்டணுக்கள் பிளேட்லெட்ஸோட கவுண்ட் வந்து கம்மியாகும். பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் எது? ஸ்வைன் ஃப்ளூ. இது உருவாக்கும் வைரஸ் H1N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ். கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்பில் முதன்மை சுத்திகரிப்பு நிலை எந்த முறைகளின் மூலம் நடைபெறுகிறது? கழிவுநீர் சுத்திகரிப்பில் முதன்மை சுத்திகரிப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வடிகட்டுதல் மற்றும் படிய வைத்தல் நடைபெறும். நெக்ஸ்ட்டு, கழிவுநீரில் உள்ள கரிம கழிவுகளை சிதைப்பதற்காக பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் எந்த சுத்திகரிப்பு நிலையில் சேர்க்கப்படுகின்றன? ஸோ இது வந்து ரெண்டாவது சுத்திகரிப்பு நிலை. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துருப்போம். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையில் முதன்மை சுத்திகரிப்பாக வடிகட்டுதல் மற்றும் படிய வைத்தல் நடக்கும். அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டேட்டில் கரிம கழிவுகளை சிதைப்பதற்காக பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் வந்து சேர்ப்பாங்க. ஓகேவா? இது வந்து ரெண்டாவது நிலை. நெக்ஸ்ட்டு, தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து வெளியேறும் எந்த நச்சு உலோகம் நரம்பு மண்டல பாதிப்பை ஏற்படுத்துகிறது? தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து வெளியேறும் எந்த நச்சு உலோகம் நரம்பு மண்டல பாதிப்பை ஏற்படுத்துகிறது? காரியம் அல்லது லெட்னு சொல்லலாம். ஷிகல்லா என்ற பாக்டீரியாவால் மனிதர்களுக்கு உருவாகும் நீர்வழி நோய் எது? ஷிகல்லா என்ற பாக்டீரியாவால், இது ஒரு பாக்டீரியா, இதால் உண்டாகக்கூடிய நீர்வழி நோய் வயிற்றுக்கிடுப்பு. இது வந்து ஷிகல்லோசிஸ் அப்படின்னு கூட எழுதுவாங்க. வெறுமனே வயிற்றுப்போக்குன்னு கூட கொடுக்காம ஷிகல்லோசிஸ், இதே ஸ்பெல்லிங்கில் வரும், ஷிகல்லோசிஸ்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பன்றி காய்ச்சல் முதலில் மனிதர்களில் எந்த மண்டலத்தை பாதிக்கும் ஒரு கடுமையான நோயாக கருதப்படுகிறது? பன்றி காய்ச்சல் எந்த மண்டலத்தை பாதிக்கிறது? சுவாச மண்டலம். கடல் நீரில் உப்புத்தன்மை அதிகமாக காணப்பட காரணமாக விளங்கும் முதன்மையான வேதிப்பொருள். கடல் நீரில் உப்புத்தன்மை அதிகமாக காணப்பட காரணமாக விளங்கும் முதன்மையான வேதிப்பொருள் சோடியம் குளோரைடு. சாதாரண உப்புடைய கெமிக்கல் நேமே வந்து சோடியம் குளோரைடு தான் இல்லையா? ஸோ ஆப்வியஸாக நம்ம கடல் நீர்லேருந்து தான் உப்பு வந்து எடுக்கிறோம். அதனால் கடலினுடைய உப்புத்தன்மை காரணம் சோடியம் குளோரைடு தான். நெக்ஸ்ட்டு, டெங்கு காய்ச்சல் மற்றும் மஞ்சள் காய்ச்சல் போன்ற நோய்களை பரப்பும் காரணியாக செயல்படும் உயிரி. டெங்கு காய்ச்சல் மற்றும் மஞ்சள் காய்ச்சல் பென் ஏடிஸ் கொசு. ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் ஹெப்படைட்டிஸ் இ ஆகிய நோய்கள் மனித உடலில் உள்ள எந்த முதன்மை உறுப்பை தாக்குகின்றன? ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் இ எந்த உறுப்பை தாக்குது அப்படின்னா கல்லீரல். மஞ்சள் காமாலை அறிகுறி மூலமாக நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, பின்வரும் நோய்களில் வைரஸ் கிருமியால் உருவாகும் நீர் மூலம் பரவும் நோய் எது? வைரஸ் கிருமியால் உருவாகும் நீர் மூலம் பரவும் நோய். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹெப்படைட்டிஸ். மற்ற எல்லாமே வந்து பாக்டீரியா. டைஃபாய்டு வந்து சால்மோனெல்லா அப்படிங்கிற பாக்டீரியா, காலரா விப்ரியோ கேலரி அப்படிங்கிற பாக்டீரியா, வயிற்றுக்கிடுப்பு பார்த்துருப்போம் இல்லையா, ஷிகல்லோசிஸ் அப்படிங்கிறது தான் வயிற்றுக்கிடுப்பு. ஷிகல்லா அப்படிங்கிற பாக்டீரியானால உண்டாகுது. ஸோ வைரஸ்னால் உண்டாகக்கூடிய நோய் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ. விப்ரியோ கேலரி என்ற பாக்டீரியாவால் மனிதர்களுக்கு ஏற்படும் கடுமையான நீர்வழி நோய் காலரா தான், பேர்லேயே இருக்குது. விப்ரியோ கேலரி அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா நோய். சால்மோனெல்லா என்ற பாக்டீரியாவால் மனித உடலில் தோற்றுவிக்கப்படும் நீர் மூலம் பரவும் நோய் சால்மோனெல்லா, டைஃபாய்டு காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு சொல்லலாம்.
பின்வருவனவற்றுள் வைரஸ் கிருமியால் ஏற்படும் நோய்களில் பொருந்தாதது. வைரஸ் கிருமியால் ஏற்படும் நோய்களில் பொருந்தாதது இது. டைஃபாய்டு காய்ச்சல் தான். இப்போ தான் பார்த்துருப்போம். டைஃபாய்டு வந்து சால்மோனல் அப்படிங்கிற பாக்டீரியானால உண்டாகுது. ஸோ மற்ற எல்லாமே டெங்கு வந்து வைரஸ் தான், பன்றி காய்ச்சலும் வைரஸ்ஸு, ஹெப்படைட்டிஸ் சியுமே வைரஸ் தான். நெக்ஸ்ட்டு, நீர் மாசுபாட்டை ஏற்படுத்தும் பூச்சிக்கொல்லியாக குறிப்பிடப்பட்டுள்ள டிடிடி என்பதன் சரியான ஆங்கில விரிவாக்கம் எது? நீர் மாசுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லியில் மெயினானது டிடிடி. இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா அது முக்கியமான கேள்விக்குவா. டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. டிடிடினா டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். நெக்ஸ்ட்டு யூனிட் 3லேருந்து கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. மலர்களுக்கு சிவப்பு, இளஞ்சிவப்பு, நீலம் மற்றும் ஊதா ஆகிய நிறங்களை அளிப்பது ஆந்தோசைனின் என்ற நிறமியாகும். மலர்களுக்கு சிவப்பு, இளஞ்சிவப்பு, நீலம் மற்றும் ஊதா ஆகிய நிறங்களை அளிப்பது ஆந்தோசைனின் என்ற நிறமியாகும். கரெக்டு தான். மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்களுக்கு காரணம் கரோட்டினாய்டு அப்படிங்கிற நிறமி. ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஸோ 2 கூற்றுகளும் சரி, ஏ அண்ட் பி சரி. நெக்ஸ்ட் பொறுத்துக. மகரந்த சேர்க்கை முறைகள் என்றதுடைய பெயர்கள். அனிமோஃபிலி, அணி அப்படின்னாலே காற்று, அனிமோஃபிலி காற்று மூலம் மகரந்த சேர்க்கை. ஹைட்ரோ நீர், ஹைட்ரோஃபிலி அப்படின்னா நீர் மூலம் மகரந்த சேர்க்கை. எண்டமோஃபிலி அப்படின்னா பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை. ஆர்னித்தோஃபிலி பறவைகள் பற்றிய படிப்பு, ஆர்னித்தாலஜின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஆர்னித்தோஃபிலி அப்படின்னா பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை. ஸோ ஒன் செகண்ட் பார்த்தலாம். இது ஈஸியானது அண்ட் இம்பார்ட்டண்டானது கூட. அனிமோஃபிலி காற்று மூலம் மகரந்த சேர்க்கை. ஹைட்ரோஃபிலி நீர் மூலம் மகரந்த சேர்க்கை. எண்டமோஃபிலி பூச்சிகள் மூலம். ஆர்னித்தோஃபிலி பறவைகள் மூலம். ஒருபால் மலர்களுக்கு சரியான எடுத்துக்காட்டுகளை தேர்ந்தெடு. ஒருபால் மலருக்கு சரியான எடுத்துக்காட்டு மக்காச்சோளம், பப்பாளி, வெள்ளரி. ஸோ ஒருபால் மலர் அப்படின்னா என்னென்னா, ஒரு சில தாவரங்களில் மகரந்தத்தாள், சூலகம் ரெண்டுமே காணப்படும். மகரந்தத்தாள் அப்படின்னா வந்து நம்ம ஆண் பாகம் சொல்லுவோம், சூலகம்னா பெண் பாகம் இல்லையா. ஸோ பொதுவாக எல்லாத்துலேயும் ரெண்டுமே காணப்படும். ஆனால் ஒரு சில இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் காணப்படும். ஸோ அப்படி தாவரங்களை தான் வந்து ஒருபால் தாவரம், ஒருபால் மலர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டான தாவரங்கள் வந்து மக்காச்சோளம், பப்பாளி, வெள்ளரி சொல்லலாம். ஸோ நம்ம கூட பப்பாளி மரங்கள் யூஸ்வலாக நிறைய வீடுகளில் பார்ப்போம் இல்லையா. ஸோ நான் பப்பாளி சொன்ன மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒருபால் மலருக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு, நீலகிரி மலைக்கு நீல நிற மலை என்று பெயர் வர காரணமான நீலக்குறிஞ்சி மலர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்கின்றன? அண்ட் இந்த இன்ஃபோஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயுமே பார்த்துருப்போம். நீலகிரி மலைக்கு நீல நிறை மலைன்னு சொல்லிட்டு பேர் வர்றது காரணமே இந்த நீலக்குறிஞ்சிகள் தான். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும். அண்ட் இந்த இடத்துல இந்த நீலக்குறிஞ்சிக்கு சயின்டிஃபிக் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அது வந்து தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, தாவரங்களில் கருவுறுதல் நிகழ்ந்த பின்பு மலரின் சூலகம் மற்றும் சூல் முறையை எவ்வாறு மாற்றமடைகிறது? தாவரங்களில் கருவுறுதல் நிகழ்ந்த பின்பு அதோடைய சூலகம் அண்டு சூல் எவ்வாறு மாறுகிறது அப்படின்னா, சூலகமானது கனியாக மாறுது, சூல்கள் விதையாக மாறுது. சூலகம் கனியாகவும் சூலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூல்கள் விதையாக மாறுது. ஆன்சர் ஆப்ஷன் பி. இருவித்திலை தாவரங்களின் பண்புகளில் தவறான கூற்றை கண்டறிக. இருவித்திலை தாவரங்களின் பண்புகளில் தவறான கூற்று. ஆன்சர் ஆப்ஷன் சி. இருவித்திலை தாவரம் அப்படின்னா 2 வித்திலைகளை கொண்டிருக்கும். கரெக்டு. இவை வலைப்பின்னல் நரம்பமைப்பை கொண்டவை. இருவித்திலை தாவரங்களுடைய நரம்பமைப்பு வந்து வலைப்பின்னல் நரம்பமைப்பு. கரெக்டு தான். இவை சல்லிவேறு தொகுப்பு வந்து தவறானது. இவை ஆணிவேர் தொகுப்பை கொண்டவை. அண்ட் இதுக்கான எடுத்துக்காட்டும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட்டாணி, பீன்ஸ், ஆமணக்கு ஆகியவை இருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ தவறானது ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. விதை பரவுதல் முறை. அனிமோகோரி அப்படின்னா காற்று மூலம் பரவுறது. ஹைட்ரோகோரி நீர் மூலம் பரவுது. ஜூகேரி அப்படின்னா விலங்குகள் மூலம். ஜூகேரி விலங்குகள் மூலம். ஆற்றோகேரி அப்படின்னா சுய வழியில் வெடித்து பரவுதல்.
அதிக நீரை சேமித்து வைக்கும் திறன் கொண்டது, மிக நுண்துகள்களால் ஆனது மற்றும் நெல் பயிரிட மிகவும் ஏற்றது. இக்கூற்றுகளுக்கு எந்த மண் வகை குறிக்கிறது? அதிக நீரை சேமித்து வைக்கும் திறன் கொண்ட மண் வகை, மிக நுண்துகள்களால் ஆன ஒரு மண் வகை, நெல் பயிரிடுவதற்கு ஏற்ற மண் வகை என்னது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, களிமண் தான். அதிக நீரை சேமித்து வைக்கும், இதை பற்றி சொல்லிடலாம், களிமண். நெக்ஸ்ட்டு, விவசாயியின் நண்பர்களில் ஒருவரான தட்டான் விவசாயத்திற்கு எவ்வாறு உதவுகிறது? தட்டான் விவசாயத்திற்கு எவ்வாறு உதவுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சி, கொசுக்களின் முட்டைகள் மற்றும் லார்வாக்களை அழிப்பதன் மூலம் உதவுகிறது. தாவரங்களில் உடல வழியாக நடைபெறும் இனப்பெருக்கத்தில் புதிய தாவரங்கள் எவற்றின் மூலம் உருவாகின்றன? தாவரங்களில் உடல வழியாக நடைபெறும் இனப்பெருக்கத்தில் புதிய தாவரங்கள் வேர், இலை, தண்டு, மொட்டு இவைகளிலிருந்து புதிய தாவரங்கள் உருவாகுது. பால் இனப்பெருக்கம் அப்படின்னா அது வந்து விதைகள் மூலமாக பரவும், விதைகள் மூலமாக வந்து இனப்பெருக்கம் நடைபெறும். இது வந்து உடல வழி இனப்பெருக்கம். நெக்ஸ்ட், மலரின் பாகங்களை அதன் தன்மையோடு பொருத்துக. மலரின் பாகங்களை அதன் தன்மையோடு பொருத்துக. புள்ளிவட்டம் அப்படிங்கிறது மலர் மொட்டாக இருக்கும் போது அதனை பாதுகாக்கும் பசுமை பாகம். புள்ளிவட்டம் மலர் மொட்டாக இருக்கும்போது அதனை பாதுகாக்கும் பசுமை பாகம். அல்லிவட்டம் அப்படிங்கிறது பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும் வண்ணமயமான பாகம். மகரந்தத்தாள் வட்டம் மகரந்தத்தாள்களான ஆண் இனப்பெருக்க உறுப்பு. சூலக வட்டம் வந்து 3 பாகங்களை கொண்ட பெண் இனப்பெருக்க உறுப்பு. புள்ளிவட்டம் அப்படிங்கிறது மலர் மொட்டாக இருக்கும்போது அதனை பாதுகாக்கும் பசுமை பாகம். அல்லிவட்டம் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும் வண்ணமயமான பாகம். மகரந்தத்தாள் வட்டம் வந்து ஆண் இனப்பெருக்க உறுப்பு. சூலக வட்டம் பெண் இனப்பெருக்க உறுப்பு. நெக்ஸ்ட்டு, இருபால் மலர்களுக்கு சரியான எடுத்துக்காட்டுகளை தேர்ந்தெடு. இருபால் மலர். ஸோ ஆல்ரெடி பப்பாளி, வெள்ளரி, மக்காச்சோளம் இதெல்லாமே ஒரு பால் மலர்னு பார்த்துருப்போம். ஸோ இருபால் மலருக்கு எடுத்துக்காட்டு கடுகு, ரோஜா, செம்பருத்தி. அந்திப்பூச்சி மற்றும் வவ்வால்கள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களின் சிறப்பு பண்பு என்ன? அந்திப்பூச்சி மற்றும் வவ்வால்கள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய மலர்களின் சிறப்பு பண்பு. வவ்வால் அப்படின்னாலே பொதுவாக அது இரவில் செயல்படக்கூடிய விலங்கு இல்லையா? ஸோ அது வந்து இரவு நேரங்களில் நறுமணம் வீசக்கூடியவையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க. கூற்று: தன் மகரந்த சேர்க்கை மூலம் உற்பத்தியாகும் விதைகள் வீரியமற்ற தாவரங்களை உருவாக்குகின்றன. தன் மகரந்த சேர்க்கை மூலம் உருவாகும் விதைகள் வீரியமற்ற தாவரங்களை உருவாக்குகின்றன. கரெக்டு தான். அயல் மகரந்த சேர்க்கை மூலம் உருவாகும் விதைகள் தரமான தாவரங்களை உருவாக்குவதோடு புது வகை தாவரங்கள் தோன்றும் வழிவகுக்கிறது. ஸோ இதுவும் கரெக்ட். கூற்று 1 and 2 ரெண்டுமே சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நீர் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சரியான எடுத்துக்காட்டு எது? நீர் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா, சோஸ்டீரியா. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா எல்லாமே நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் சொல்லிட்டு. ஸோ இதில் கண்டிப்பாக நீர் மூலம் தான் மகரந்த சேர்க்கை நடைபெறும். ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா. அண்ட் பிஸ்டியான் கூட ஒரு தாவரம் பார்த்துருப்போம். அண்ட் அதுலேயுமே நிறைய வகைகள் உண்டு. நீரில் வாழக்கூடிய, நீரில் மிதக்கும் தாவரம், நீரில் மூழ்கி வாழும் தாவரம். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு, பழந்தின்னி வவ்வால், ஓசனி சிட்டு மற்றும் எறும்பு ஆகியவற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்களில் பொதுவாக காணப்படும் பண்புகள். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மலர்கள் அளவில் பெரியதாகவும் இனிய நறுமணமும் தேனும் உடையதாக இருக்கும். ஒரு வித்திலை தாவரங்களின் பண்புகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. இதுக்கு முன்னாடி இரு வித்திலை பார்த்துருப்போம். இப்போ ஒரு வித்திலை தாவரங்களின் பண்புகளில் சரியான கூற்று. இவை வலைப்பின்னல் நரம்பமைப்பை கொண்டவை. இருவித்திலை தான் வலைப்பின்னல் நரம்பமைப்பு. இவை ஆணிவேர் தொகுப்பு. ஸோ இதுவுமே இருவித்திலை தான். ஒரு வித்திலைக்கு சல்லிவேர் தொகுப்பு. நெக்ஸ்ட்டு, சோளம், நெல், கோதுமை இதுதான் இதுக்கு எடுத்துக்காட்டு. இது மட்டும்தான் கரெக்ட். அண்ட் இவற்றின் விதைகளில் 2 வித்திலைகள் இருக்கும். தப்பு. ஒரு வித்திலையில் எப்படி 2 வித்திலைகள் இருக்கும்?
ஸோ தவறு. சரியானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான். தாவரங்களின் பூக்கும் மற்றும் வாழ்க்கை சுழற்சியின் சரியான வரிசை முறையை கண்டறிக. தாவரங்களின் பூக்கும் மற்றும் வாழ்க்கை சுழற்சியின் சரியான வரிசை முறை ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு விதையானது முளைக்கும், செடி வளரும், பூத்தல், இனப்பெருக்கம் செய்தல், அதிலிருந்து விதை உருவாதல், நெக்ஸ்ட் விதை பரவுதல், தென் அகைன் விதை முளைத்தல், அந்த மாதிரி போகும். பறவைகள் மூலம் விதை பரவுதல் ஆர்னித்தோகேரி முறைக்கு கொடுக்கப்பட்டுள்ள சரியான பழங்களின் இணையை தேர்ந்தெடு. பறவைகள் மூலம் விதை பரவுதல் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த தாவரங்களில் நடக்கும்? தக்காளி, கொய்யா இந்த தாவரங்களில் நடக்கும். சின்கோனா, ரப்பர் மற்றும் யூகலிப்டஸ் போன்ற தாவரங்கள் மனிதர்களால் எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன? சின்கோனா, ரப்பர் மற்றும் யூகலிப்டஸ் போன்ற தாவரங்கள், ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. மனிதர்கள் மூலம் அவற்றின் விதைகள் மற்றும் கனிகள் மிக நீண்ட தொலைவில் உள்ள பல்வேறு இடங்களில் பரவச் செய்வதற்காக. நெக்ஸ்ட், மண் துகள்களுக்கு இடையே இடைவெளி அதிகமாக உள்ளதால் நீர் எளிதாக வடிந்து செல்லக்கூடிய மற்றும் காற்றோட்டம் உள்ளதாக காணப்படும் மண் வகை. மண் துகள்களுக்கு இடையே இடைவெளி அதிகமாக உள்ளதால் நீர் எளிதாக வடிந்து செல்லக்கூடிய மற்றும் காற்றோட்டம் உள்ளதாக காணப்படும் மண் வகை. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மணல். தாவரங்கள் நன்கு வளர்வதற்கு ஏற்ற சிறந்த மேல் மண் எது? தாவரங்கள் நன்கு வளர்வதற்கு ஏற்ற சிறந்த மேல் மண் பசலை மண் சொல்லலாம். மணல், களிமண், வண்டல் மண் எனப்படும் ஒரு வகை சேர்ந்த கலவையான பசலை மண். மண்புழுக்கள் தாவர கழிவுகளை உண்டு பின் எதனை வெளியேற்றுகின்றன? அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மண்புழுக்கள் தாவர கழிவுகளை உண்டு கரிம பொருட்களை வெளியேற்றும், அது வந்து மண்புழு உரமாக்கல் சொல்லிட்டு அழைக்கப்படுது. தேனீக்கள் மலர்களில் உள்ள தேனை தங்களின் உணவாக பயன்படுத்துவதோடு மலர்களுக்கு எவ்வாறு உதவுகின்றன? மலர்களில் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற உதவுகிறது. நெக்ஸ்ட், தாவரங்களின் பால் இனப்பெருக்கத்தில் புதிய தாவரங்கள் எதன் மூலம் தோன்றுகின்றன? தாவரங்களில் பால் இனப்பெருக்கம், இதுக்கு முன்னாடி உடல் வழி இனப்பெருக்கம் பார்த்துருப்போம், வேர், தண்டு, மொட்டிலிருந்து உருவாகும். இது பால் இனப்பெருக்கத்தில் வந்து புதிய தாவரங்கள் விதைகள் மூலம் உருவாகும். காற்று மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படாத பண்பு. காற்று மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படாத பண்பு ஆன்சர் ஆப்ஷன் சி. மகரந்த தூள்கள் ஒட்டும் தன்மையுடையன, கனமாக இருக்கும். ஸோ கனமாக இருந்துச்சு அப்படின்னா, ஒட்டும் தன்மை இருந்துச்சு அப்படின்னா காற்றில் எளிதாக பரவாது இல்லையா? ஸோ மற்ற எல்லாமே கரெக்டான பண்பு. மலர்கள் அளவில் சிறியதாக இருக்கும், கவரக்கூடிய நிறம், வாசனை, தேன்லாம் இருக்காது அதில். அண்ட் மகரந்த தூள்கள் காய்ந்து லேசாக காணப்படும். நெக்ஸ்ட்டு, தாவரங்களில் கருவுறுதல் என்ற நிகழ்வு எங்கு நடைபெறுகிறது? தாவரங்களில் கருவுறுதல் என்ற நிகழ்வு எங்கு நடைபெறுகிறது? சூல். ஒரு வித்திலை தாவரங்களின் இலைகளில் பொதுவாக எவ்வகையான நரம்பமைவு காணப்படுகிறது? ஒரு வித்திலை தாவரங்களில் காணப்படும் நரம்பமைவு இலைகளில் இணைப்போக்கு நரம்பமைவுன்னு சொல்லலாம். வலைப்பின்னல் வந்து இரு வித்திலைக்கு காணப்படும், ஒரு வித்திலைக்கு இணைப்போக்கு நரம்பமைவு. விலங்குகளின் முடிகள் அல்லது தோலில் மாட்டிக்கொண்டு ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு சென்று பரவும் விதைகளுக்கு பாடப்புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள உதாரணங்கள் எவை? விலங்குகளின் முடிகள் மற்றும் தோலில் மாட்டிக்கொண்டு பரவக்கூடிய விதைகள் சாந்தியம், நாயுருவின்னு சொல்லலாம். ஸோ இதோட 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம டேர்ம் 3 பார்க்க போகிறோம். டேர்ம் 2 கிடையாது, டேர்ம் 3 நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.